எவ்வளோ போகிறீங்க? அப்படியே ஸ்டடி பின்னாடி ஆள் நிற்கிது. இப்போ நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய விஷுவல்ஸ் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தேர்தலை நடத்தக்கூடிய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தேர்தல் நடத்தும் அலுவலருடைய அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த தொகுதியில் வேட்பாளராக களம் காண்பதால் வேட்பு மனுவை தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். உடன் அவர்களுடைய கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக பொதுச் செயலாளர் புசியன் ஆனந்த் மற்றும் நிர்மல் குமார் இணை பொதுச் செயலாளர் மற்றும் அந்த கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளில் ஒருவர் முன்னாள் அமைச்சர் திரு கூப கிருஷ்ணன் மற்றும் அவருடைய மகன், அவர் தான் மாற்று வேட்பாளராக இந்த தொகுதியில் களமிறங்குகிறார். விஜய்க்கு மாற்று வேட்பாளராக, ஆல்டர்னேட் கேண்டிடேட்டாக இவர்கள் சகிதம் திரு விஜய் தன்னுடைய நாமினேஷன் பேப்பர்ஸோடு தேர்தல் அலுவலர்கிட்ட தன்னுடைய விண்ணப்ப படிவங்களை எல்லாம் பூர்த்தி செய்து நாமினேஷன் ஃபைல் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஒரு டேஜாவு மாதிரி இருக்குது அப்படின்னா இல்லை, நேர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்தது தான். இதே தேர்தலில் 2ஆம் முறையாக வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இதே காட்சிகளை நம்ம திங்கட்கிழமை சென்னையிலேருந்து பார்த்தோமா, காரணம் எல்லாம் அறிந்தது தான். பெரம்பூர் தொகுதியிலையும் அவர் போட்டிடுறாரா, பெரம்பூர் தொகுதியில் போட்டிட்டு இப்போ இந்த தொகுதியிலையும் போட்டிடுற ஒரு படிவத்தை கொடுக்குறார். இதுக்கு முன்னாக வைப்பு தொகை கொடுத்தார். ஒவ்வொரு வேட்பாளரும் வைப்பு தொகை கொடுக்கணும், 10,000 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ வைப்பு தொகை, அதுக்கான ஆவணங்கள் இவற்றையெல்லாம் கொடுத்து ஒவ்வொரு கேண்டிடேட்டும் உறுதிமொழியும் ஏற்பார்கள். நான் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு நடப்பேன் என்று உறுதிமொழியும் கொடுப்பாங்க. எல்லா வேட்பாளர்களுக்கும் ஒரே நடைமுறை தான், ஒரே விதிகள் தான் இந்த படிவங்கள்லாம் அவருக்கு கொடுக்கப்படுறதை நம்ம பார்க்கின்றோம். முதல்ல வேட்பு மனு தாக்கல் செய்தார். அதுக்கு பிறகு கட்டுத்தொகை, நாமினேஷன் தொகையை அவர் கொடுத்தார். அதுக்கு பிறகு உறுதிமொழி பத்திரம் அவர்கிட்ட கொடுக்கப்பட்டது. அவர் அதை வாசித்தார். அதுக்கு பிறகு அதில் கையொப்பமிட்டு கொடுக்கக்கூடிய காட்சிகள். இதை தான் இந்த கேண்டிடேச்சரில் வழக்கமான நடைமுறை. ஒவ்வொரு வேட்பாளரும் ஒவ்வொரு நபரும் அதிகபட்சமாக 2 தொகுதிகளில் போட்டியிடலாம். அந்த உச்சவரம்பின் அடிப்படையில் 2 தொகுதிகளில் அவர் போட்டியிடுகிறார். ஒன்று பெரம்பூர் தொகுதி, இன்னொன்று திருச்சி கிழக்கு தொகுதி. திருச்சி கிழக்கில் நாமினேஷன் ஃபைல் பண்ண கையோடு பிரச்சாரத்தையும் தொடங்குகிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். நேயர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இதில் அப்பர் லிமிட் இருக்குது, இத்தனை பேர் தான் வரலாம், இத்தனை கார்களில் தான் வரலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு இந்த தேர்தல் அலுவலகத்துக்கு முன்னாடி ரோட் ஷோவெல்லாம் வருவாங்க. ஆனால் அதோடைய பெரிமீட்டரில் பார்த்திங்கன்னா இந்த விதிகள், இந்த கட்டுப்பாடுகள் வந்துடும். அதையெல்லாம் கடைப்பிடிச்சு விஜய் சில நிர்வாகிகள் சகிதம் மட்டும் நாமினேஷன் ஃபைல் செய்யக்கூடிய காட்சி இது. நம்ம முந்தைய தொகுப்பில் சொன்னது போல தான் இந்த உறுதிமொழி பத்திரம் அப்படிங்கிறது அதோடைய சாராம்சமாக நான் அரசியலமைப்பின் பால் உண்மையான பற்றுறுதி, நம்பிக்கை
கொண்டு செயல்படுவேன், விதிகளுக்கு உட்பட்டு நடப்பேன் அப்படிங்கிற சாராம்சத்தை நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த தேர்தல் திருவிழாவில் நம்ம பார்ப்போம். ஒரு கேண்டிடேட்டாக போட்டியிடும் போதும் இந்த கேண்டிடேட் இந்த உறுதிமொழி ஏற்பார்கள். அவர்கள் வென்று வந்தால் சட்டமன்றத்துக்குள்ளே சென்ற போதும் கூட அவங்க உறுப்பினராக தன்னுடைய பணிகளை தொடங்கிறதுக்கு முன்பாக உறுதிமொழி ஏற்பார்கள். அதற்கு முன்பாக அரசுகள் அமைந்திருக்கும். அரசு அமையும் பொழுதும் கூட உறுதிமொழி ஏற்போடு தான் இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு நம்பிக்கையோடு பற்றுறுதியோடு இருப்பேன் அப்படின்னு உளமாற உறுதிமொழியெல்லாம், இல்லை ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழியெல்லாம், அவரவர் நம்பிக்கையை பொறுத்தது. அந்த வாய்ப்பையும் அந்த சாய்ஸை கான்ஸ்டியூஷன் கொடுக்குது. இந்த படிவங்கள்லாம் சொத்து பட்டியல் எல்லா விவரங்களையும் அவங்க இந்த பெரம்பூர் தொகுதியிலே பார்த்துருப்பீங்க. அதில் அவருடைய சகல விவரங்களும் கொடுக்கப்படுறது மட்டுமல்லாமல் இது பொதுமக்களுடைய பார்வைக்கும் தரவேற்றம் செய்யப்படும். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வேட்பாளர்கள் எவ்வளோ சொத்து வச்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் என்ன, இவையெல்லாம் அறியப்படணும். இதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படின்னு அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் நிறைய மாற்றங்கள்லாம் செய்யப்பட்டு, இன்னும் சொல்லப்போனால் குற்ற வழக்குகள் இருக்குமானா அதை இன்னும் பப்ளிசைஸ் பண்ணணும், அந்த கேண்டிடேட்டே பப்ளிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற கூடுதல் கட்டுப்பாடுகள்லாம் நம்ம வந்திருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். நம்ம பார்ப்போம், அவர் எந்த வேட்பாளராக இருந்தாலும், அவர் ஸ்டாராக இருந்தாலும், நார்மல் வேட்பாளராக இருந்தாலும், தலைவராக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும், அமைச்சராக இருந்தாலும், எல்லோரையும் அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஒரே மாதிரி தான் நடத்துவர். அவங்க கொடுக்கும்பொழுது எழுந்தெல்லாம் நிற்க மாட்டாங்க. அதுதான் நடைமுறை. ஸோ எவ்ரிபடி இஸ் ட்ரீட்டட் அலைக். தெர் இஸ் அ லெவல் பிளேயிங் ஃபீல்ட். ஒரு சமதளம் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்தக்கூடிய காட்சிகள் இது. ஒருத்தருக்கும் ஒரு நேரம் கொடுக்கப்படுங்கிறதையும் நம்ம பார்க்கின்றோம். கட்டுப்பாடுகள் உண்டு. வதன்னு எல்லாரும் நிற்கக்கூடாது. இத்தனை வேட்பாளரோடு இத்தனை நபர்கள் தான் வர வேண்டும் அப்படிங்கிற அளவில் இந்த கட்டுப்பாடுகள் எல்லா வேட்பாளர்களுக்கும் இருக்கிறது போல இங்கேயும் பார்க்குற ஒரு 4-5 நிர்வாகிகள் தான் இருக்கிறாங்க. இதில் வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, மாற்று வேட்பாளர் இருப்பாங்க. ஸோ இந்த படிவங்களை எல்லாம் பூர்த்தி செய்து கையொப்பமிட்டு தன்னுடைய கேண்டிடேச்சரை திரு விஜய் இந்த தொகுதியில் பதிவு சேர்ந்த பார்க்கின்றோம். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி. ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவர் தன்னுடைய வேட்புமனுவை திங்கட்கிழமை என்று தாக்கல் செய்திருக்கிறார். இன்று திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தாக்கல் செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றே அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இன்னும் சொல்லப்போனால் இந்த தொகுதியில் ரொம்ப முன்னரே அவர் பிரச்சாரத்தை தொடங்கிட்டார் அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரத்தை திங்கட்கிழமையிலேருந்து தொடங்கியிருக்கிறார். மக்கள் பயணம் அப்படின்னு தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்கினார். அது இதே திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தான் அவர் தொடங்கினார்ங்கிறத பார்க்குறோம். அது ஒரு வெறும் கோயின்சிடென்ஸா இல்லை அப்பொழுதிலிருந்தே அவருக்கு இந்த தொகுதியில் போட்டிட திட்டமிட்டிருந்ததா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ஆனாலும் கூட இங்கே எங்கே பிரச்சாரத்தை தொடங்குறாரோ, எங்கே போட்டிடுறாரோ அங்கே தான் தன்னுடைய மக்கள் சந்திப்பை தொடங்கினார். அது கரூரில் தடைப்பட்டது அப்படிங்கிறத நேயர்கள் அறிவோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.